23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். தேவரே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை எல்லாம் நிறைவேறுகிற வார்த்தைகள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என் வாயிலே வைத்தீர். இந்த வார்த்தையை இன்றைக்கு நீர் அக்கினியாகவும் என் அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றி இந்த முதலாவது நாளிலே எங்கள் நிறைவேற வேண்டிய இந்த வார்த்தையை கொண்டு எங்களுக்குள் நிறைவேற வேண்டிய ஒரு மகிமையான கிரியை இந்த முதலாவது நாளிலே நிறைவேற்றும்படி என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த முதலாவது நாளுடைய வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தர் சமூகத்தில் இருந்த வேளையில் நான் வாசித்த இந்த வேத பகுதியில் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஆழமாக பதித்தார். கட்டளை வெளிப்பட்டது. கர்த்தருடைய தாசன் ஆகிய தானியேல் ஆண்டவருக்கு முன்பதாக அநேக தேவைகளோடு விசேஷமாக தன்னுடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக அவன் காத்திருக்கிறான். வேத புஸ்தகத்தை அவன் ஆராய்ந்து பார்த்து தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் விடுதலையை கொடுக்கிற நாளை குறித்து அவன் அறிந்து கொண்ட பொழுது, தேவனுடைய வாக்கு நிறைவேறுகிற காலம் சமீபித்து விட்டது என்பதை அறிந்த பொழுது தேவனுடைய பாதத்திலே தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி அந்த மனிதன் விழுந்து கிடக்கிறார். அப்பொழுது பரலோகத்தில் இருந்து தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தானியேலுக்கு சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது, நீ தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்படும். என்னுடைய உள்ளத்திலே மறுபடியுமாக கட்டளை வெளிப்பட்டது. தேவனுடைய கட்டளை, தேவன் தம்முடைய கட்டளையை வெளிப்படுத்தி விட்டார் என்பதாக என்னுடைய உள்ளத்திலே மறுபடியுமாக அந்த துணித்து கொண்டே இருந்தது. நான் சொல்லுவேன், தேவனுடைய கட்டளை என்று சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்தை நான் வாசிப்போமானால் 33ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நான் வாசிப்போமானால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும் அல்லது நடக்கும். தேவன் ஒரு காரியத்தை கட்டளையிடுவாரானால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுடைய கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்வோமானால் நாம் தைரியமாய் சொல்லலாம், தேவனுடைய கட்டளை வெளிப்படுமானால், தேவன் கட்டளையிடுவாரானால் அது நிற்கும், அது நடக்கும். எல்லா கட்டளைக்கும் மேலாக இந்த உலகத்திலே உள்ள கட்டளைகளுக்கு மேலாக தேவனுடைய கட்டளையே நடக்கும் என்பது வேதத்தினுடைய ஆதாரம். அதை செய்யக்கூடியவர் நம்முடைய கர்த்தர். நாம் தானியேலின் புஸ்தகத்தை எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிப்போமானால், எஸ்தரின் புஸ்தகம் தயவு செய்து 3வது அதிகாரம்
13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால், ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. 127 தேசத்தினுடைய தலைவன் ராஜா, சாதாரண ஆள் கட்டளை கொடுக்கல. 127 தேசத்தை ஆண்ட ஒரு பெரிய சக்கரவர்த்தி கட்டளை இடுகிறான். இந்த ஜனங்களை எல்லாம் நீங்கள், இந்த யூதர்களை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். இந்த கட்டளை அந்த 14ஆம் வசனத்திலே வாசிப்பீர்களானால், அந்த நாளுக்கு எல்லா நாடுகளிலும் அது பிரசித்தம் பண்ணப்பட்டது. 127 countries, 127 நாடுகளிலே அவன் அஞ்சற்காரரை அனுப்பி அவர்களை வெகு வேகமாக 127 தேசத்திலே ராஜாவினுடைய கட்டளை வெளிப்பட்டது. எங்கு பார்த்தாலும் இந்த கட்டளை வெளிப்பட்ட சூசான் அரண்மனையிலே கட்டளை பிறந்தது. அந்த கட்டளையை பிறப்பித்தவர்கள் தாங்கள் கட்டளையின்படியே நடக்கும் என்று சொல்லி சந்தோஷமாக போய் உட்கார்ந்து குடித்து மகிழுகிறார்கள். இந்த கட்டளையினுடைய பலன் என்ன, அதனுடைய முடிவு என்ன, எத்தனை பேர் அழப்போகிறார்கள், எவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்பதை அவள் அறியாமல் 127 தேசத்தினுடைய தலைவனாகிய நான் கட்டளையிட்டு விட்டேன். இந்த கட்டளை மாறாது, இந்த கட்டளையின்படியே நடக்கும், இதை மாற்றுவதற்கு ஒருவராலும் முடியாது. நான் கட்டளையிட்டு விட்டேன், எனக்கு மேலே ஒருவன் இல்லை என்று சொல்லி அந்த கட்டளையை கொடுத்தவர்கள் உட்கார்ந்து குடித்து ஒரு பெரிய வெற்றியை நடத்தினார்கள். அவர்கள் முதலாவது வெற்றியை கொண்டாடினார்கள். அந்த ஆமான் நினைச்சான், கட்டளை பிறந்துடுச்சு, கட்டளை எல்லாம் போயாச்சு, எல்லாரும் கட்டளை வாசித்தாச்சு, இனிமேல் அவ்வளவுதான், இனி அந்த கட்டளை மாறவே மாறாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கட்டளை கொடுத்தவர்கள் வெட்கப்படும்படியாக அதற்கு மேலாக தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார். நான் சொல்லுவேன், 127 தேசத்துக்கு அதிபதியானவன் கொடுத்த கட்டளை நடக்காது, அவன் சொன்ன கட்டளை நிறைவேறாது. ஆனால் தேவன் கட்டளை இடுவாரானால் அது அப்படியே நடக்கும். தேவன் கட்டளை கொடுப்பாரானால், அதான் சொன்னான், அவர் சொல்ல ஆகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால், அதனால்தான் ஜெபித்தவர்கள் கேட்டார்கள், ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். நீர் உம்முடைய வார்த்தையை சொல்லுவீரானால் அந்த வார்த்தை மாறவே மாறாது. நீரும் மாற மாட்டீர், உம்முடைய வார்த்தையும் மாறாதவை. நான் வேதத்தில் தானியேலின் புஸ்தகத்தை வாசிப்போமானால், தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், அங்கேயும் ராஜா கட்டளை இடுகிறான். அங்கே ஒரு கட்டளையை, அவன் பெரிய ஒரு நேபுகாத் நேச்சார், சர்வ உலகத்துக்கும் அவன்தான் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தவன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளான புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். நீங்கள் இந்த சம்பவங்கள் வாசித்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு அந்த கட்டளையிட்டான். அதுபோல நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், தரியு ராஜா மாற்ற முடியாத கட்டளை இடுகிறான்.
6:8 ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி, அதற்கு மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட வேண்டும். கட்டளையிடுகிறான். அந்த கட்டளை மாறவே மாறாது. அதை யாரும் மாற்ற முடியாது. ராஜாவே நினைச்சா கூட அந்த கட்டளை 15 அந்த மனுஷர் ராஜாவில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது. நீர் அறியணும், கட்டளை கொடுத்தவனே மாற்ற முடியாது. கையெழுத்து போட்டான். ஆனால் தானியேலுக்கு தெரியும், அவன் கையெழுத்து போட்டுட்டான். ஆனால் அந்த கையெழுத்தில் முத்திரை போட வேண்டியது தேவன். அந்த கட்டளை அவனுடைய நினச்சிட்டான், நம்ம கட்டளை நிச்சயமாக மாறவே மாறாது, நம்ம கட்டளையை மாற்றவே முடியாது, ஒருத்தரும் மாற்ற முடியாது, நானே நினச்சா கூட மாற்ற முடியாது என்று சொல்லி எனக்கு மேலே ஒருத்தர் இல்லை என்று நினைத்தான். ஆனால் நான் சொல்லுவேன், ராஜாக்களுடைய கட்டளைகளை அபத்தமாக்கி, அதிகாரிகளுடைய கட்டளைகளை அபத்தமாக்கி, தன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால், அவர் கட்டளை இடுவாரானால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த தானியேலுக்கு தெரியும், கட்டளை பரலோகத்தில் வெளிப்பட்டு விட்டது, நிச்சயமாகவே தேவனுடைய தரிசனம் நிறைவேறும். தேவன் கொடுத்த கட்டளை மாற்றப்பட முடியாதது, தேவன் கொடுத்த கட்டளை மறுக்கப்பட முடியாது. தேவனுடைய கட்டளை நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை தானியேல் அறிந்திருந்தார். இந்த அருமையான டிசம்பர் 1 கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒரு வேளை ஒரு நீண்ட கால சிறையிருப்பாக இருக்கலாம், ஒரு நீண்ட காலம் காத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளை உன்னை விடுதலையாக்கும்படியாக, அந்த சிறையிருப்பை மாற்றும்படியாக, பரலோகத்தில் இருந்து கட்டளை வெளிப்பட்டது, அந்த கட்டளை நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது போல நிச்சயமாகவே இந்த டிசம்பர் 1 தேவன் கையெழுத்திட்டு மாற்றப்பட முடியாத, ஒருவனாலும் மறுக்கப்பட முடியாத கட்டளையை உங்கள் வாழ்க்கையில் தேவன் கட்டளையிட்டு விட்டார் என்பதை நீங்கள் நினைத்த கர்த்தரை நீங்கள் துதிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் யோசித்து பார்த்தேன், தேவன் கட்டளையிட்ட சில காரியங்கள் இருக்கின்றன. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 3 நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை நான் எப்போதும் வந்து அடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. அவர் ஒரு சாதாரணமான மனிதன் இல்லை. நான் நினைக்கிறேன், அவர் ரட்சிப்பதற்கு எத்தனையோ குதிரைகள் அவருக்கு இருக்கிறது, ஒரு பெரிய சேனை அவருக்கு இருக்கிறது, அவருடைய படைபலம், பணபலம், அதிகார பலம் என்னெல்லாமோ இருக்கிறது. தாவீது போன இடத்திலெல்லாம் ஜெயத்தை எடுக்கிறான். அவன் ஆரம்ப காலம், அவனுடைய சிறுவனாய் இருந்து அறிமுகமாகிற காலத்திலேயே அவன் வெற்றி உள்ளவனாகவே தான் மாறிக்கொண்டிருக்கிறான். கோலியாத்தினுடைய கையில் இருந்து கர்த்தர் அவனை ரட்சிக்கிறார், சிங்கத்தின் கையில் இருந்து அவனை ரட்சிக்கிறார், கரடியின் கையில் இருந்து அவனை ரட்சிக்கிறார், அவனுடைய மந்தையை ரட்சிக்கிறார். அவனுடைய காலகட்டங்களை, அவனுடைய வாழ்க்கையின் சரித்திரங்களை வாசிப்போமானால், எல்லா விதத்திலும் தாவீது தோற்றவனாக அல்ல, ரட்சிப்பு அடைகிறவனாகவே அவன் இருக்கிறான். அந்த மனுஷர் சொல்லுகிறார், தேவனே, என்னை எப்போதும் வந்தடையத்தக்க ஒரு கண்மலையாக இரும், ஏனென்றால் ரட்சிப்பை கட்டளையிட்டீரே என்று சொல்ல. ரட்சிப்பை கட்டளையிட்டீரே. ஆம், தேவன் தம்முடைய கட்டளையை வெளிப்படுத்தி விட்டார்.
எதற்காக கர்த்தர் வெளிப்பட்டார் சொன்னால், நான் தைரியமாய் சொல்லுவேன், உன்னை ரட்சிப்பதற்காக தேவன் கட்டளையை வெளிப்படுத்தினார். இந்த ரட்சிப்பை நான் யோசித்த வேளையில் சாதாரணமாக ரட்சிப்பை கட்டளையிட்டீரே என்று சொல்லும்போது நாம் சொல்லலாம். ஆனால் அவனுடைய அநேக வாழ்க்கையின் சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தாவீது எழுதியிருக்கிற அவருடைய அனுபவத்தை வாசிப்பீர்களானால், 22வது சங்கீதம் தயவு செய்து 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல. தன்னை அவர் சொல்றார், ஒரு மனுஷன் அல்லன்னு சொன்னதுன்னா, மனுஷனுக்கு முன்பாக ஒரு மனுஷனை போல தெரியல, ஒரு புழு மாதிரி. மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும். யார் எழுதுனதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா எழுதுறார். ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையை எழுதும்போது, என்னை மனுஷனாக மதிக்கலை, என்னை அவமதிக்கிறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை பார்க்குறவங்களெல்லாம் தலையை துலுக்கி, இவன் கர்த்தர் மேலே பிரியமாக இருந்தானே, கர்த்தர் ரட்சிக்கட்டுமே என்று சொல்லி நிந்திக்கிறார். ஒரு நிந்தனைக்கு மத்தியில், ஒரு அவமானத்துக்கு மத்தியில், ஜனங்கள் என்னை அற்பமாய் எண்ணுகிறதற்கு மத்தியில் அவனை மீட்டு விடட்டும் என்றுள்ள ஒரு சவாலுக்கு நடுவிலே தான் இந்த தாவீது இருக்கிறார். அதனால தான் அவர் எழுதினார், ஆண்டவரே, யார் என்னை மனுஷனாக மதித்தாலும் மதிக்கலையோ, யார் என்னை நிந்திக்கிறாங்களோ, யார் என்னை அவமானப்படுத்துகிறாங்களோ, எனக்கு ஒன்று தெரியும் கர்த்தாவே, எந்த நிலைமையிலும் நான் அடைவதற்குள்ள கண்மலையாக நீர் இருக்கிறீர். ஏனென்றால் அந்த கண்மலை என்ன செய்யுதுன்னு கேட்டால், என்னுடைய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறது. என்னுடைய நிந்தைக்கு நடுவிலே, என் அவமானத்துக்கு நடுவிலே நான் சொல்லுவேன், இன்றைக்கு பர்பஸாக நீங்கள் ஒரு நிந்தையின் பாதையில் உங்கள் தேவன் எப்படி ரட்சிக்கிறார் பார்க்கலாம் என்ற சவாலுக்கு நடுவிலே நீங்கள் இந்த 12வது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை மனுஷியா நினைக்காம என்னை நெஞ்சித்து உன் தேவனை எப்படி ரட்சிப்பார் பார்க்கலாம். ஜனங்கள் தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி என்னை அவமானப்படுத்தி நிந்தைக்கு நடுவிலே எனக்கு ஒரு கட்டளை வெளிப்பட்டிருக்கிறது. என்ன கட்டளைனா, என்னை ரட்சிக்க தேவன் கட்டளையிட்டு விட்டார். அவர்கள் உதட்டை பிதுக்கி கொண்டிருக்கலாம், தலையை துலுக்கி கொண்டிருக்கலாம். என் ஆண்டவராய் இயேசுவை சிலுவையிலே அறைந்த பொழுது கூட எதிரிகள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், 27ஆம் அதிகாரம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் பரியாசம் பண்ணி சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான். தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள அவனுக்கு பிராணி இல்லை, அவனுக்கு பலன் கிடையாது, தன்னை ரட்சிக்க முடியாது, அவன்கிட்ட ரட்சிக்கிறதுக்கு பலன் இல்லை, திராணி இல்லை. பரியாசம் பண்ணி திராணி இல்லை என்று சொல்லி அவனுக்கு 43ஆம் வசனத்திலே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை இருந்தானே, தேவன் நம்பிட்டு இருந்தானே, அவர் எப்படி ரட்சிக்கிறார் பார்க்கலாம். நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே பரியாசத்தின் நடுவிலே, நிந்தைக்கு நடுவிலே, சவால்களுக்கு நடுவிலே, எதிரிகளுடைய பார்வையிலே இனி இவர்களுக்கு ரட்சிப்பே வராது, இவர்களுக்கு இனி விடுதலையே வராது என்று எதிரிகள் முடிவெடுத்து விட்டார்கள். எதிரிகள் தீர்மானித்து விட்டார்கள். இனி இவர்களுக்கு ரட்சிப்பு வரவே முடியாது, எக்காரணம் கொண்டு வர முடியாது. அவர்களுடைய நிந்தைக்கும் அவர்களுடைய அவமானத்துக்கும் அவர்களுடைய அபகீர்த்திக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் லக்காகிறார்கள்.
அவர்களே யோசித்து விடுகிறார்கள். இனிமேல் நம்ம ரட்சிப்பதற்கு நோ சான்ஸ் என்று நினைக்கிற ஒரு சோர்ந்து போன காலகட்டம் கூட அவருடைய வாழ்க்கையில வந்து விடலாம். ஆனால் சங்கீதக்காரனுக்கு ஒன்று தெரியும், என்ன நிலை வந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு கண்மலை இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் வந்து அடையத்தக்க ஒரு கண்மலை எனக்கு இருக்கிறது. அந்த கண்மலை என்ன செய்கிறது கேட்டால், ரட்சிப்பை கட்டளையிட்டீரே ஆண்டவரே. ஆமருமையானவர்களே, இந்த 11 மாதங்கள் நீங்கள் நடந்து வந்த பாதை அவமானத்துக்கும் நிந்தைக்கும் சவால்களுக்கும் நடுவாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளை உனக்கு வெளிப்பட்டது. என்னுடைய கட்டளை வெளிப்பட்டது. பரத்திலிருந்து இந்த உலகத்தில் எவ்வளோ பெரியவன் கையெழுத்து போட்டு உன்னை விடுதலையே ஆக்க முடியாது, நீ விடுதலையே பெற முடியாது என்று மாற்றப்பட முடியாத கட்டளைகள் வெளிப்பட்டிருந்தாலும் அதற்கு மேலாக ஒரு கட்டளையை இன்றைக்கு தேவன் வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். என்னவென்றால், ரட்சிப்பதற்கு தேவன் கட்டளையிட்டார். நிச்சயமாகவே கட்டளையிட்டவர்களே சொல்லுவார்கள். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, இவர்களுடைய தேவனை போல இவர்களை ரட்சிக்கிற தேவன் இந்த உலகத்தில் வேற ஒருவருமே இல்லை என்று சொல்லி அந்த பெரிய ராஜா சொன்னான். நேபுகாத்நேச்சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கட்டளையிட்டான், கட்ட சொன்னான், தூக்கி எரிய சொன்னான். பெரிய கோபத்தில் எதையோ சாதித்து விட்டதாக நினைச்சான். அவங்கள அக்கினி சூளையில போட்டுட்டு தன்னுடைய கட்டளை முற்றிலுமாய் நிறைவேறி விட்டதாக நினைச்சான். ஆனால் தன்னுடைய கட்டளை எப்படி அபத்தமாகும் என்று அவன் நினைச்சதே இல்லை. யார் கட்டளை கொடுத்தானோ அவனே சொன்னான், இந்த தேவனை போல ரட்சிக்கிறதற்கு வேறு ஒரு தேவன் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொன்னான். அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய தேவன் நம்மை சரியான நேரத்தில் தம்முடைய வார்த்தையின்படியே ரட்சிப்பார் என்று நான் சொல்லுகிறேன். யார் கட்டளையிட்டார்களோ, யார் அவமானப்படுத்தினார்களோ, யார் நிந்தித்தார்களோ அவர்களை கொண்டே அவர்கள் கண் பார்வை பார்க்கத்தக்கதாக தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை இந்த 1ஆம் தேதி கட்டளையிட்டு விட்டார். நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய நிந்தைக்கு மேலாக, அவமானத்துக்கு மேலாக, சவால்களுக்கு மேலாக தேவன் பரத்திலிருந்து எனக்கு இன்றைக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். மகளே, மகனே, உன்னை ரட்சிப்பதற்கு கட்டளை வெளிப்பட்டு விட்டது. இந்த டிசம்பர் மாதம் உன்னை என்ன மாதம் என்றால், உன்னை ரட்சிக்க கட்டளை கொடுக்கப்பட்ட ஒரு மாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 2வதாக, தேவன் ரட்சிக்க மாத்திரம் இல்லை, அவர் கட்டளை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். கட்டளை மேலே இருந்து கட்டளை வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பீலையாம் என்று சொல்லுகிறவன் ஒரு கட்டளையை பெற்று வந்திருக்கிறான். பெரிய பணத்தொகை அவனுக்கு அருளப்பட்டது. அவனுடைய பெரிய கனம் பண்ணின பிரபுக்கள் அவனை போய் அழைத்து, அந்த மோவாபிய ராஜா ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறான். என்ன கட்டளை கொடுத்துருக்கிறான்னா, இந்த ஜனங்களை நீ சபிச்சா நான் இந்த ஜனங்களை லகுவாக ஜெயித்திருவேன். அவர்களுக்கு கட்டளை கொடுத்துக்க, சபிக்க வேண்டும், இந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும். இந்த கட்டளையோடு அவன் வந்திருக்கிறான். ஆனால் ராஜாவுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாதபடி அவனுக்கு இன்னொரு கட்டளை வருகிறது. இந்த ஜனங்களை சபிக்கக்கூடாது, இந்த ஜனங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லலை, ஆசீர்வதிக்கிறதுக்கு கட்டளை பெற்றேன். கமாண்ட். இல்லையா, நீ வந்து என் ஜனங்களை என்ன செய்யணும்னு சொன்னா, ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் கட்டளை பெற்றேன்
என்று சொன்னார். ஆம், கர்த்தர் அந்த மந்திரவாதிக்கு, அந்த குறிகாரனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, கட்டளை கொடுத்தாருன்னா, என் ஜனங்களை நீ சபிக்க வந்திருக்கிறியா, என் ஜனங்களை நீ ஜெயிக்கலான்னு அவங்க ஆலோசனை கேட்டு வந்திருக்கிறியா, என் ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை நீ உனக்கு ஒரு கட்டளை நான் கொடுக்கிறேன், நீ அவர்களை என்ன செய்யணும்னா ஆசீர்வதிக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். அவன் சபிக்க வந்தான். நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மோவாப் ராஜா சும்மா இருந்திருந்தான்னா இந்த ஜனங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ ஒரு ஆசீர்வாதம் எக்ஸ்ட்ராவாக கிடைச்சது. அவங்க சும்மா இருந்தாங்கன்னா அவங்க பாட்டில் வந்திருப்பாங்க, அவங்க பாட்டில் போயிருப்பாங்க. ஆனால் ஒரு பீலையாம கொண்டு இவங்களை சபிச்சு இவங்களை அழிச்சிடலாம் என்று சொல்ல வந்தால் வேதம் சொல்லுகிறது, அவன் இன்னும் அவங்கள ஆசீர்வச்சிட்டு போயிட்டான். ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்ததினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதம். அதுல எத்தனை வாட்டி சொல்றாங்க பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர். அவனுக்கு செவி கொடுக்கல. அவங்க ட்ரை பண்றாங்க, எப்படியாயிலும் சபிச்சிடணும், எப்படியாயிலும் இவங்களை அழிச்சிடணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கட்டளை பெற்று. நான் சொல்கிறேன், அந்த உட்கார்ந்து இந்த காரியத்தை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அநேக வேளைகளிலே பாருங்க, கர்த்தர் உலக மக்கள் நம்மை ஆசீர்வாதமே பெற முடியாது என்ற சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தம்முடைய ஜனங்கள் மேலே இருந்திருக்கு. நான் யோசித்து பார்த்தேன், அடிக்கடி கவனித்த பகுதிகள் தான். அந்த ஏசாவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த ஏசா அவங்க அப்பாவே கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் வனத்தில் போய் வேட்டையாடிட்டு வாப்பா, நான் புசித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவன் போய் எவ்வளவு ஆசையாக போயிருப்பான், எவ்வளவு எதிர்பார்ப்போடு போயிருப்பான், எவ்வளவு ஒரு வாஞ்சையாக அந்த காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேட்டையாடி அவன் எவ்வளவு ஆசையாக வந்திருப்பான். இன்றைக்கு நம்ம அப்பா நம்ம ஆசீர்வதிக்க போகிறாரு, நான் இன்று முதல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன், எங்கள் அப்பா நம்முடைய ஆசீர்வாத வார்த்தைகளை என் மேலே கூறுவார் அப்படின்னு வீட்டுக்கு ரொம்ப ஆசையாக போயிட்டு வேட்டையாடி கடுமையாக உழைச்சி, அப்பாவுடைய சுதந்திரம் எனக்கு கிடைக்கும், நான் மூத்த பையன், அப்பாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி வேகமாக வேட்டையாடி எல்லாம் எடுத்துகிட்டு சமைச்சு நேராக வீட்டுக்கு வந்தால் அங்கே தான் அறிஞ்சான், தான் ஏமாற்றப்பட்டுட்டோம், நமக்கு ஆசீர்வாதம் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்முடைய ஆசீர்வாதம் தகப்பனுடைய சுதந்திரம் அல்லது தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது என்று நினைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, சத்தமிட்டு அழுதான். நீங்கள் அந்த பகுதியை ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் வாசித்துக்கொள்ளும். அழுகிறான். என்ன கேட்குறான் தெரியுமா? டாடி, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ நான் நினைக்கிறேன், அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனாய் பிறந்தவன், அப்பாவுடைய சுதந்திரத்துக்கு ஆசீர்வாதமா பிறந்தவன், அப்பாவே சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, நீ போய் வேட்டையை ஆடிட்டு வா, இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா பிராமிஸ் பண்றாரு. அவன் கடைசி எதிர்பார்ப்பில் அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு வர்றான். ஆனால் இங்கே வந்தால் தெரியுது, என் கூட பிறந்த தம்பி என்னை ஏமாற்றிட்டான், சகோதரன் ஏமாற்றிட்டான், எங்கள் அம்மா ஏமாற்றிட்டாங்க, எங்கள் வீட்டார் என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உனக்கு கிடைக்க வேண்டிய உன் தகப்பனுடைய சுதந்திரம் உனக்கு கிடைக்காம குடும்பத்தார் உன்னை ஏமாற்றி இனி உனக்கு ஆசீர்வாதமே கிடைக்காதுன்னு எங்கள் அப்பாவே சொல்லிடலாம்.
தகப்பனே சொல்றாரு, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லைப்பா, நேற்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றவர் சொல்றாரு, உனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, உங்கள் அம்மாவும் தம்பியும் சேர்ந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிட்டாங்கப்பா, இனி உனக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு சுதந்திரம் கிடையாது, போகலாம். ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு சுதந்திரம் கிடையாதுன்னு அப்பா சொல்லலாம், ஒரு சுதந்திரம் கிடையாதுன்னு அம்மா சொல்லலாம், ஒரு சுதந்திரம் கிடையாதுன்னு உன் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உபாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை சொல்வீர்களானால், ஏசாவுக்கு சேயீர் மலை நாட்டை சுதந்திரமாய் நான் கொடுத்தேன், சுதந்திரமாக கொடுத்தேன். நான் சொல்லுவேன், உன் அப்பா சுதந்திரம் உனக்கு இல்லாமல் உன்னை ஏமாத்திருக்கலாம், உன் குடும்பத்தில் உனக்கு வரவேண்டிய உன் சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை யாரோ நயவஞ்சகமாக திருடி உன்னை ஏமாற்றி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லைன்னு தலையில் கை வைத்து நீ அழுகிறவனாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளை வெளிப்பட்டுச்சுப்பா, உனக்கு சுதந்திரமே இல்லைன்னு குடும்பத்தார் சொன்னாலும் உனக்காக ஒரு மலை நாட்டை நான் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சேயீர் நாட்டை நீ ஆயத்தம் வச்சுருக்கேன். நீ ஏமாற்றப்பட்டவனாய், நீ ஏமாற்றப்பட்டவனாய் நீ கதறி கொண்டு கிடக்கலாம், என்னை ஏமாற்றிட்டாங்களே, குடும்பத்தார் ஏமாற்றிட்டாங்களே, குடும்பத்தார் செய்துட்டாங்களே, எங்கள் அம்மா செய்துட்டாங்களே, அப்பா செய்துட்டாரே என்று சொல்லி நீ கதறுகிற ஒரு மனுஷனாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டு உனக்கு நேராக முகமுகமாக, இங்கே மாத்திரம் அல்ல, நீங்கள் வெளியில இருந்து பார்க்கிற யாராக இருக்கலாம், ஏமாற்றப்பட்ட ஒருவனாக நீங்கள் வந்து அழுது கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் நேரடியாக ஒரு செய்தி அனுப்புகிறார். உங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லட்டும், உங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லட்டும், உன் தம்பி உன்னை ஏமாத்திரட்டும், நீ ஏமாற்றப்பட்டவனாக இருந்தாலும் உனக்கு ஒரு பெரிய மலை நாட்டை, நீ நிறையாத ஒரு நாட்டை, ஒரு சேயீர் மலை நாட்டை ஆண்டவர் சொல்கிறார். தம்பியை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இதில் ஒரு அடி நிலம் உனக்கு நான் தரமாட்டேன், 1 feet, இதை நான் வந்து அவர்களுக்கு சுதந்திரமாக நான் கொடுத்துருக்கிறேன். கைவிடப்பட்ட நிலைமையில் நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, அழுகையோடும் கண்ணீரோடும் ஏமாற்றப்பட்டு நிற்கிற ஒருவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு நான் தேசத்தை கொடுத்தேன், அவனுக்கு சுதந்திரத்தை நான் கொடுத்தேன். அன்பான கர்த்தருடையவர்களே, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில் ஏசாவை போல கதறி ஏமாற்றப்பட்டு நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளை வெளிப்படுச்சுப்பா, உனக்கு ஒரு தேசத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் யோசித்து பாருங்க, நான் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தினுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். ரூத் எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடைய கணவனை இழந்து, தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து ஒரு விசுவாசியை நம்பி, மாமியாரை நம்பி வருகிறாள். மாமியார் சொல்லுகிறாள், உனக்கு ஒரு நன்மையுமே கிடைக்காதுமா, நான் அறிஞ்ச அளவில், நான் என்னுடைய தேவனை நான் ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து நான் அறிஞ்ச அளவில் அவர் வந்து ஒரு கொலைகாரர் தான், என் புருஷனை எடுத்துக்கிட்டாரு, 2 பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாரு, என் வாழ்க்கையில் ரொம்ப கசப்பை தான் கட்டளையிட்டாரு, ஒரு நன்மையுமே நான் அவர்கிட்ட அனுபவிக்கலை, ரொம்ப கசப்பு தான், இனிமேல் அதே கடவுள்கிட்ட நான் போகிறேன், சந்திச்சான்னு சொல்கிறாங்க, ஆகாரம் கொடுத்தான்னு சொல்கிறாங்க, நீ என்னை நம்பி வந்தேன்னா உனக்கு ஒரு நன்மையுமே கிடைக்காது. நோ, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் என்பது, நீ என் கூட வந்தா உனக்கு ஒரு எதிர்காலம் என்பதே இல்லை. நான் இந்த வார்த்தைகளை வேணுமா டைரியில் எழுதி கொள்ளுங்க. உன்னை பார்த்து உனக்கு சொல்லியிருக்கலாம், உனக்கு இனி ஒரு எதிர்காலமே இல்லை. நீ என்னை நம்பி வந்தியன்னா ரூத், உனக்கு ஒரு எதிர்காலங்கிற வாழ்க்கை இனி உனக்கு இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கையில். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவளுடைய வாழ்க்கை, மாமியார் விசுவாசி சொன்னாங்க, தேர்ன விசுவாசி, அவங்க வந்து கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தவர்கள், கர்த்தருடைய நன்மை அறிவித்தவர்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த கசப்புகளினாலே இனி ஒரு நன்மையுமே வராது என்று சொன்னாலும், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். மாமியார் ஆசீர்வதிக்கல, மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு வாழ் திரும்பி போயிட்டா. ஆனால் போவாஸ் சொல்லுகிறான், நீ யாரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றால் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவாய். நான் சொல்வேன் அருமையானவர்களே, எதிர்காலமே இல்லை
என்று சொல்ல வந்த ஒருவளுக்கு தேவன் நிறைவான பலனை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்கள் யாராயிலும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அங்கங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிர்காலமே கிடையாது என்று உனக்கு முடிவு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு கட்டளை வெளிப்படுகிறது. நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு சொல்லுகிறேன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக காணத்தக்கதாக தேவன் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த ஆகாரை எடுத்து பாருங்கள். புருஷனால் கைவிடப்பட்டவளாக, சமுதாயத்தில் எந்த நம்பிக்கை மற்றவளாக, ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தர் யாரை ஆசீர்வதித்தார்? இன்னைக்கு எனக்கு வித்தியாசமான ஒரு என்னுடைய இருதயங்களை உடைத்ததாக. கர்த்தர் யாரை, நாம் யாரை ஆசீர்வதிக்கிறோம்? ஆனால் தேவன் யாரை ஆசீர்வதித்தார்? ஒன்றுமில்லாமல் ஏமாற்றப்பட்டவர்கள், தனக்கு நன்மையே கிடைக்காது என்று வருங்காலத்தை குறித்து நம்பிக்கையற்றவர்கள், புருஷனால் கைவிடப்பட்டு கடைசியிலே மரணத்தின் தருவாயிலே இனிமேல் மரணம்தான், இனி ஒன்றுமே இல்லை என்ற நிலை வந்தபோது ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ நினச்சிட்ட இதுதான் எண்டு, இதுதான் முடிவு, இனிமேல் இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு எண்டுக்கு நீ வந்துட்ட. நான் அங்கே தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் கிடையாது என்று மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிற அளவிலே, நான் தூஷிக்கப்படுகிற அளவில் எனக்கு சொல்லுகிற நிலையில் இருந்தாலும் நான் சொல்லுவேன், இனிமேல் எனக்கு ஒரு கடைசி தான், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, இனிமேல் எனக்கு ஒரு செழுமை வராது இந்த நிலையில் இருக்கிற. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 54 அதிகாரம் 6 வசனத்திலே சொன்னார், யாரை அவர் அழைத்தார் என்று சொன்னால், ஏசாயா 50 கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்திலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். யாரை கர்த்தர் அழைத்தார்? ஆசீர்வாத். தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கு அழைத்திருக்கார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை அல்ல, உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் அல்ல. எந்த நிலையில் இருக்கிறாள் என்று கேட்டால், மனம் நொந்து போயிருக்கிறாள், மனம் நொந்து போயிருக்கு. நான் சொல்லுகிறேன், இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே கைவிடப்பட்டு மனம் நொந்தவளை போல் இருக்கிற ஸ்திரீ ஆகிய உன்னை, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை கரம் பிடிச்சேன், நான் உன்னை கட்டளை இடுகிறேன். என்ன கட்டளை என்று சொன்னால், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் கட்டளை பெற்றேன். இந்த நாளிலே நீ எந்த நிலைமையில வந்திருக்கலாம், நீ மனம் நொந்து போய் வந்திருக்கலாம், இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் அழைச்சேன், நீ மனம் நொந்து போக, நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை கட்டளை கொடுக்கிறேன். என்ன கட்டளை என்றால், நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நான் கட்டளை கொடுக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாகவே இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டு, தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு, தேவன் கனப்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கு. தேவன் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல. நான் நினைக்கிறேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுடனால் அவர்கள் மோசமடையாதக்கதாய் படகு ஜலத்தில் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து
ஐயரே 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 மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார். காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அங்க ஒரு கட்டளை வெளிப்பட்டது. ஆண்டவர் நித்திரையாய் இருந்தார். ஜலம் கொந்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. இனிமேல் அவர்கள் தப்புவதற்கு மார்க்கமே இல்லை. அவங்க யாருன்னா சாதாரண ஆளுங்க இல்லை. இதே கடலிலே சிறு பிராயம் முதல் அவர்கள் மீன்பிடித்து வளர்ந்தவர்கள். இந்த எத்தனையோ கொந்தளிப்பை பார்த்தவர்கள், எத்தனையோ புயலை இந்த கடலில் சந்தித்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எதிர்பாராத ஒரு புயல் அவர்களுடைய வாழ்க்கையை அலக்களிக்க தொடங்கி. அவங்க சொல்றாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், நோ எஸ்கேப், இனி தப்பவே முடியாது, நோ எஸ்கேப். ஆனால் அங்கே ஆண்டவர் எழுந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்டளையிட்டார். தேவன் கட்டளை இடுகிறார். அந்த கட்டளை அப்படியே கீழ்ப்படுகிறது. காற்றும் கடலும் அப்படியே கீழ்ப்படுகிறது. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்தில் எல்லா கொந்தளிப்புகளையும் அடக்கும்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். நாம் எதிர்பாராத வேளையில் அப்போஸ்தலர் வாசிக்கிறது போல அந்த வாழ்க்கை ஆரம்பித்த போது நன்றாக தென்றல் அடித்தது. அவர்கள் தென்றல் அடித்ததினாலே நாம் அந்த கரை போய் சேர்ந்து விடலாம் என்று வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தார்கள். வாழ்க்கை தென்றலாய் இருந்தது. அவர்கள் ரொம்ப அழகாய்த்தான் அவர்கள் வாழ்க்கை விரும்பினது போல வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக யூரோ குலிதான் என்ற பயங்கரமான புயல் வாழ்க்கையில் அடித்த பொழுது நிலைகுலைந்து போனார்கள். எல்லாரும் சொன்னாங்க, கப்பல் ஓட்டுற மாலுமி சொன்னான், தப்ப முடியாது, யாருமே தப்ப முடியாது, இந்த சுழல்ல இருந்து இனி யாரும் தப்பவே முடியாது, எல்லாரும் சாக வேண்டியதுதான். இந்த பேதுரும் அதைத்தான் சொன்னான், தப்பவே முடியாது. சீசர்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க, இந்த கொந்தளிப்பு அடங்கவே அடங்காது. அவங்க நினைக்கல, அவங்க எதிர்பார்க்கல, தங்களுடைய அனுபவத்துக்கு மேலாக, தங்களுடைய அறிவுக்கு மேலாக, தங்களுடைய எல்லா நிலைக்கு மேலாக ஒரு பெரிய கொந்தளிப்பு அடங்கும் வந்த பொழுது எல்லாமே இனி முடிந்தது. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் சாகிறோம் என்று சொன்னார். வேதம் என்ன சொல்லுகிற கேட்டால், தேவன் கட்டளையிட்டார், எல்லாம் அமைதல் உண்டாயிற்று. இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத கொந்தளிப்புகளை சிக்க இருக்கலாம், அல்லது கொந்தளிப்புகள் வரலாம். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், தேவன் அந்த கொந்தளிப்புகள் மேல் கட்டளையிடுகிறார். எல்லாம் அமைதியாயிரு, அமைதல் உண்டாவதாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனால் தான் சகரியாவிலே சொல்லப்படுகிறது, சகரியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை அவர்கள் கடக்கும் பொழுது தேவன் அலைகளை அடிப்பார். அவர்கள் கடக்கிறார்கள், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கிறார்கள். பெரும் கொந்தளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வேன், அருமையானவர்களே, மடிந்தே போகிறோம் என்ற நிலை வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ மடிவதில்லை, நீ சாவதில்லை. அந்த புயலுக்கும் அந்த 107ஆம் சங்கீதத்தில் கூட சொல்லியிருக்கோம், அந்த கடுமையான புயல் அடிக்கிற வேளையில் 107வது சங்கீதம் நீங்கள் வீட்டிலே போய் அதை வாசித்து கொள்ளுங்கள். 23ஆம் வசனத்தில் இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும், அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களிலே இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது,
வைத்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. தடுமாறுறாங்க, குடிகார மாதிரி தடுமாறுறாங்க. அவங்க ஞானம் எல்லாம் மூழ்கி இருக்கிற ஞானம் இருக்கு, அந்த ஞானம் எல்லாம் மூழ்கி போயிடுச்சு. என்ன செய்யறேன்னே தெரியல. வெறித்த குடிகார மாதிரி தடுமாறுறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை அமர்த்தினார். வேதம் சொல்லுகிறது 29ஆம் வசனத்தில் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதனுடைய அலைகள் அடங்குகிறது. இன்னைக்கு நான் தைரியமாய் சொல்லுவேன், தேவன் எல்லாத்தையும் அடக்குகிறார். அடக்க முடியாதவைகள், அடங்காதவைகள், கொந்தளிப்புகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உனக்கு நேராக தேவன் கட்டளையிடுகிறார். எல்லா கொந்தளிப்புகளும் அடங்கும், எல்லா அலைகளும் அடங்கும். ஏன் கட்டளையிட்டது யார் என்று கேட்டால், காற்றையும் கடலையும் உண்டாக்கின தேவன். காற்றையும் கடலையும் உண்டாக்கின தேவன். நிச்சயமாகவே நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக பயத்தோடு நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கொந்தளிப்பை கண்டு ஐயரே என்று ஐயோ என்று கதறலாம். எப்படி நம்ம எல்லாரும் இவ்வளவுதான் என்று சொல்லி நீ ஃபைனலுக்கு வந்துடலாம். ஆனால் ஆண்டவர் அவங்க சொல்றார், என் கட்டளை வெளிப்பட்டுச்சு. நீ காண்கிற இந்த கொந்தளிப்பு, நீ காண்கிற இந்த அமளி, நீ காண்கிற இந்த பெரிய சமாதான புத்திய ஞானமெல்லாம் முழுகி போகிற இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன்னை நிறைத்து காணத்தக்கதாக இந்த கொந்தளிப்பெல்லாம் அடக்கி தேவன் அமைதலை உண்டாக்குவார். நிச்சயமாகவே என்னுடைய ஜனம் அமைதியாய் குடியிருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய குடியிருப்பை சமாதான தாபரமாக, அமைதியின் கூடாரமாக தேவன் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, இன்னைக்கு நான் தைரியமாய் சொல்லுகிறேன், நீ அமைதலாய் இருக்கும்படி உன் கட்டளை வெளிப்பட்டது என்று நான் சொல்ல. தேவன் கட்டளை இட்டு விட்டார். எல்லா கொந்தளிப்புகளும் அடங்கட்டும், எல்லா அலைகளும் அடங்கட்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவரே, நான் உம்முடைய கட்டளையை விசுவாசிக்கிறேன். உம்முடைய கட்டளையின்படியே அது நிற்கும். இன்றைக்கு நிற்கும். நீங்கள் எந்த கொந்தளிப்பில் வந்திருக்கலாம், யார் கொந்தளிக்கலாம், உங்களுக்கு விரோதமாக யார் கொந்தளித்து யார் எழும்பலாம், என்ன நடக்கலாம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீங்கள் தைரியமாய் சொல்லுங்க, அந்த கொந்தளிப்பை பார்த்து கர்த்தர் எனக்காக கட்டளையிட்டிருக்கிறார், கர்த்தர் எனக்காக கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாம் பெருவெள்ளம் மோதுகிற வேளையில் கர்த்தர் எனக்காக கொடி ஏற்றுவார். கர்த்தர் எனக்காக கொடி ஏற்றிட்டாரு, ஒரு பெரிய கொடியை எனக்காக ஏற்றிட்டாரு. பெருவெள்ளம் மோதி பெரிய பெருங்காற்று அடித்து என்ன நடந்தாலும் தேவன் எனக்காக கொடி ஏற்றி தடைகளை உடைத்து கட்டளை கொடுக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. என் அருமையான கர்த்தருடையவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை பெரிதாக இருக்கிறது. அவருடைய அடங்குகிற கிருபை கட்டளை மாத்திரமல்ல. நான் இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் தயவு செய்து 36ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால். நான் சொல்லுவேன், தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டார். என்ன ஜெயத்தை என்று சொன்னால், வெறும் ஜெயத்தை மாத்திரம் இல்லை, சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற ஜெயம். சத்துருக்கள் கையிலிருந்து ஜெயம் மாத்திரம் இல்லை, சத்துருக்களுக்கு என்ன நீதியை சரி கட்டணுமோ அந்த நீதியை சரி கட்டுகிற ஜெயத்தை
அப்பா மகள் சொல்லுகிறாள், தேவன் உங்களை கட்டளையிட்டார். ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் காலையிலே கர்த்தரை ஆராதித்தீர்கள். கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிறது மாத்திரமல்ல, நான் சொல்லுவேன், அந்த சத்துருக்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த சத்துருக்களுக்கு நேரிடுகிற அந்த காரியத்தை சத்துருக்களுக்கு முன் நீதியை சரிக்கட்டி நமக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களுக்கு தேவன் நீதியை சரி கட்டுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் கண்களாலே நீங்கள் காண்பீர்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்கள். சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கி அவர்களை கொடுமையாய் நடத்தி அவர்களுடைய வாழ்க்கையை ஜீவனை கசப்பாக்கி அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்து விடுவிக்க முடியாது என்று சத்துருக்களாக இருந்தார்கள். நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொன்னார், நான் சத்துருக்கள் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை பாலுந்தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று தான் வாக்கு பண்ணினார். ஆனால் எதை காண செய்தார் தெரியுமா? சத்துரு கையில் இருந்து விடுதலையை மாத்திரம் இல்லை, சத்துருவிடத்திலிருந்து அவர்கள் கொள்ளையடித்த அவர்கள் சம்பளத்தை தேவன் கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவர்களுடைய கண்கள் ஒரு நாள் பார்த்தது. என்ன பார்த்ததுன்னா, எந்த சத்துரு கையில் இருந்து செங்கடல் வழியை கொடுத்து என்னை பிறந்ததோ அதே கடலில் என் சத்துருக்கள் என்னை ஜீவனை கசப்பாக்குனாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க ஜீவனையே எடுத்துட்டாரு. ஒரு நாள் எங்களுடைய ஜீவனை அவங்க கசப்பாக்குனாங்க, ஒரு நாள் எங்களை வேதனைப்படுத்தினாங்க, ஒரு நாள் எங்களை அளவச்சாங்க. ஆனால் நாங்கள் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ திரும்பி பார்க்குறோம். என்னத்தை பார்க்குறோன்னா, எங்களுடைய ரட்சிப்பை மாத்திரம் பார்க்கல, எங்களை சிட்சித்தவர்கள், எங்களுக்கு விரோதிகளாய் நின்றவர்கள், எங்களை சத்துருக்களாய் இருந்தவர்களுக்கு தேவன் கொடுத்த பலனையும் தேவன் கண்ணாலேயே காண செய்தார். அமர்மையானவர்களே, தேவன் நமக்கு வெறும் ஜெயத்தை மாத்திரம் கொடுக்கறதில்லை, தேவன் வெறும் வெற்றியை மாத்திரம் கொடுக்கறதில்லை, நம்மளை தோற்கடிக்கும்படியாக நமக்கு விரோதமாய் எழும்பின கூட்டங்களுக்கு தேவன் பதிலளிக்கிற ஒரு காரியத்தையும் உங்களுடைய கண்கள் காணும். இந்த நாளிலே தேவன் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளையிட்டார் தெரியுமா? என்னை ரட்சிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, என்னை உயர்த்துறதுக்கு மாத்திரம் இல்லை. நான் தைரியமாய் சொல்லுவேன், தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை உனக்கு கட்டளை எதுக்கு கேட்டால், உனக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களுக்கு நேரிடுகிறதை உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய கண்கள் காணும். தேவன் கட்டளை இடுவார். ஒருவேளை அவங்க சொல்லலாம், நான் ஓடி போயிடலான்னு சொல்லலாம். அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடலுக்கு உள்ளே போய்கொண்டு பின்னாலே போன எகிப்திய சேனை சொன்னது, கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார், நாம ஓடி போயிடுவோம்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன், ஒருவேளை கர்த்தர் அவங்கள ஓட விட்டுருந்தாருன்னா, அவங்க ஓடி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த இஸ்ரவேலர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறான். தப்பிச்சா போதும், ரட்சிப்பு கிடைச்சா போதும், விடுதலை கிடைச்சா போதும், பின்னால் என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. கடல் திறந்துடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னால் ஒரு பெரிய சேனை தனக்கு பின்னால் வருதுங்கிறது தெரியாது அவங்களுக்கு. ஓடுறாங்க. ஆனால் மறுநாள் காலையில் திரும்பி பார்த்தாங்க, இந்த சத்துருக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை அவர்கள் காண்கள் கண்டது. நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற அருமையானவர்களே, யாரோ ஒருவருக்காக இருக்கலாம், அல்ல உங்களுக்காக இருக்கலாம். உன்னை விட்டுட்டு ஓடிடலாம், இவங்கிட்ட போய் நான் தெரியாமல் கையை வச்சுட்டேன் ஓடிடலான்னு சொன்னால் கூட ஆண்டவர் ஓட விட மாட்டார். எது வரைக்கும்னா, உன் சத்துருக்களுக்கு தேவன் செய்ததை உன் கண்கள் காணணும். உனக்கு செய்ததை மாத்திரம் இல்லை. நான் சொல்வேன் அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் எனக்கு செய்ததை நீங்கள் பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறது மாத்திரம் இல்லை. இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ண போகிறீங்க. இதுவரைக்கும் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, நீர் எனக்கு செய்த உதவிகளுக்காக நன்றி, என் ஆத்மாவை காப்பாற்றுறதுக்காக நன்றி என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்க போகிறது என்னவென்று கேட்டால், சத்துருக்களுக்கு செய்ததை உன்னுடைய கண்கள் கண்டு நீ கர்த்தரை பாட போகிறாய், நீ கர்த்தரை துதிக்க போகிறாய். கர்த்தருடைய நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்ன செய்தார் என்பது பின்னாளிலே சொல்லப்படும் என்று சொன்னான். அந்த பின்னாலே அந்த பீலையாம் சபிக்க வந்தவன் சொன்னான், இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பது பின்னாளிலே சொல்லப்படும், காணப்படும். சும்மா விட்டுற மாட்டார் ஆண்டவர், சும்மா விட்டுற மாட்டார். இந்த டிசம்பர் மாதம் நீ உண்மையாய் விசுவாசிப்பாய், ஆனால் உன் சத்துருக்களுக்கு என்ன நேரிட்டது அந்த அதனால் தானே அவர்கள் அந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் இதுவரைக்கும் பயந்தவர்கள், இதுவரைக்கும் புலம்பினவர்கள், இதுவரைக்கும் அலறிக்கொண்டு கிடந்தவர்கள், 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். எப்படினாங்க தெரியுமா? தங்களுடைய ஜெயத்துக்காக இல்லை, தாங்க ரட்சிக்கப்பட்டதுக்காக இல்லை. எதுக்காகன்னா பின்னால பார்த்தாங்க சத்துருக்கள் என்ன நடந்ததுன்னு. அவங்க மிதக்குறாங்க, குதிரைகள் மிதக்குது, அவங்க மிதக்குறாங்க. இவங்க நினைச்சாங்க நம்ம தான் இதுல மிதக்க போறோம்னு, இந்த கடல்ல நம்ம தான் அழிய போறோம். நேற்றுக்கு என்ன சொன்னாங்க? ஐயோ எங்களுக்கு கல்றை இல்லைன்னா குழந்தை. அவங்க நினைச்சாங்க இந்த கல்றை தான், இந்த செங்கடல் தான் நமக்கு பிரேத குழி, இந்த வனாந்தரம் தான் பிரேத குழின்னு. ஆனா தனக்கு பிரேத குழி இல்லை. தான் எந்த பிரேத குழின்னு நான் நினைச்சேனோ அதை யாருக்கு பிரேத குழியா மாற்றிட்டாருன்னா என் சத்துருக்களுக்கு பிரேத குழியா மாற்றி அவங்களுடைய அழிவை நான் காண்றதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவரே, நீர் கட்டளை வெளிப்படுத்தி விட்டீர். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உண்மையாய் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ரட்சிக்க நீர் கட்டளையிட்டிருக்கிறீர், என்னை ஆசீர்வதிக்க நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா கொந்தளிப்பையும் அடக்குவதற்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். என் சத்துருக்களுக்கு நேரிடுகிறதை காணும்படி இந்த டிசம்பர் மாத கட்டளையிட்டிருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கட்டளையிட அது நடக்கும், அது நிற்கும். எல்லார் கண்களை மூடுங்கள். தேவன் சொல்லுகிறார், என் மகளே, நான் கட்டளை இட்டுட்டேன். இந்த 1ஆம் தேதி நான் உனக்கு கட்டளை இட்டுட்டேன். என் கட்டளை வெளிப்பட்டு விட்டது, என் கட்டளை வெளியே வந்துடுச்சு, நான் சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். உண்மையாய் நீங்கள் விசுவாசிங்க. தேவனே, உம்முடைய கட்டளை வெளிப்பட்டு விட்டது. இந்த மாதம் தரிசனம் நிறைவேறும். நீண்ட நாட்களாக எனக்கு விடுதலை வரும். 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏற்பட்ட சிறைவாசம் இந்த கட்டளையின் மாதம் நிச்சயமாகவே வெளிப்படும். கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். நான் அது ஐ பிலீவ் இட். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். என் ரட்சிப்பை கட்டளையிட்டு, ஆண்டவரே, அவமானத்தை, நிந்தையை யார் உன்னை விடுதலாக்க போற பார்க்கலாம். உன் கடவுள் விடுதலை ஆக்கிடுவாரா? நீ கடவுள் கடவுள்னு சொன்னீர், விடுதலை ஆக்கிறத பார்க்கலாம் என்று சவால் விட்டவர்கள் மத்தியிலே தேவன் உனக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். உன் நிந்தைகளுக்கு நடுவிலே, உன்னை நிந்தித்த கூட்டத்துக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிந்தைக்கு மத்தியிலே ரட்சிப்பை நான் கட்டளையிட்டேன். நானே உனக்கு கண்மலையாக. எத்தனை பேர் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணி உதட்டை புதுக்கி தலையை துலுக்கி உன்னை பார்த்து சொன்னார்கள், நீ ரட்சிக்கப்பட்டுருவாயா, ஆண்டு ரட்சித்திருவாரா, நீ ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி தேடினாயே, அவர் ரட்சித்திருவாரா என்று சவால் விட்டல் மத்தியிலே தேவன் உனக்கு கட்டளை இடுகிறார். அவங்க நினைச்சாங்க ரட்சிக்கப்படவே முடியாது, உனக்கு ரட்சிப்பு வராதுன்னு. உன்னை சபிக்கிறதற்காக தூர இடத்திலிருந்து வந்து சபிக்கிறதுக்காக வந்திருக்கலாம். நீ கைவிடப்பட்டு உன்னுடைய அப்பாவுடைய ஆஸ்தி உனக்கு கிடைக்காது, உன் தகப்பன் சுதந்திரம் உனக்கு கிடைக்காது, உன் குடும்ப சுதந்திரம் உனக்கு கிடைக்காது, ஆஸ்தி கிடைக்காது. உன் அப்பாவே சொல்லிட்டாரு, அம்மாவே சொல்லிட்டாங்க, உன் பிரதர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலாக வானத்திலிருந்து கட்டளை வெளிப்படுகிறது, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். யார் சொன்னாலும், ஒரு ரபா ஷத்தலாரியா, அப்பாவே சொன்னாலும், பரம தகப்பனாகிய நான் உனக்கு சொல்றேன், நான் உனக்கு சேயீர் மலை தேசத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு ஒரு நன்மையுமே கிடைக்காது, இனிமேல் உனக்கு ஒரு நன்மை கிடைக்காது, உனக்கு முடிவுதான் என்று சொல்லட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பிள்ளைய நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பிள்ளைய கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன். ஆகாரே, நீ பயப்படாதே, உன் பிள்ளைய நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ இன்னைக்கு அழுது கொண்டு வருகிறாய். ஆண்டவரே,
நான் என் பிள்ளையை எப்படி வளர்க்க போறேன், என் பிள்ளையை எப்படி படிக்க வைக்க போறேன், என் புருஷன் என்னை கைவிட்டுடானே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்களே, உதவி செய்ய யாருமே இல்லையே. ஆண்டவர் ஆகாரே உனக்கு சொல்லுகிறார், நீ இந்த பிள்ளையை எப்படி வளர்ப்பேன்னு சொல்ற, இந்த பிள்ளையை கொண்டு நான் பெரிய ஜாதி ஆக்கி உன்னிலே நான் மகிமைப்படுவேன், நான் தேவன் என்று வெளிப்படுவேன். உன் ஞானம் எல்லாம் முழுகி உன் புத்தி எல்லாம் மங்கி வெறித்தவனை போல தடுமாறி கொண்டிருக்கிறவனே, உன் கட்டளை வெளிப்பட்டது. இன்றைக்கு எல்லாம் அடங்கி அமைதல் உண்டாகும், அமைதல் உண்டாகும், அமைதல் உண்டாகும். எந்த கடல்ல செத்து போவேன்னு சொன்னியோ அதே கடல்ல பிரயாணம் பண்ணி நீ அக்கறை சேர்வாய், உன் அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பேன். எந்த கடல்ல மடிந்து போகிறோம் என்று சொன்னாயோ அதே கடல்ல தான் நீ பிரயாணம் பண்ண போகிற. அதே கடல் அமரும், அதே இடம் அமரும். நான் சொல்லுவேன், சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். சத்துருக்கள் உனக்கு வருகிற முடிவை காண்றதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் நான் உனக்கு தைரியமாய் சொல்லுவேன், சத்துருக்கள் உன் முடிவை பார்க்க போறதில்ல, நீ சத்துருக்களுடைய முடிவை பார்க்க போகிற. நீ சத்துருக்களுடைய முடிவை பார்க்க போகிற. உன் முடிவை சத்துருக்கள் ஒரு நாள் பார்க்க மாட்டாங்க. உன் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ நின்று கொண்டு சத்துருடைய முடிவை நீ பார்க்க போகிறாய், சத்துருவனுடைய பலனை நீ காண போகிறாய். ஆண்டவரே உம்முடைய கட்டளை வெளிப்பட்டதுக்காக நன்றி. கையை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே, கையை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே. உரபா ஷதல கபபல தலாரியாம்பல சத்தலாரியா. ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை கட்டளையிட்டதுக்காக உமக்கு இந்த ஸ்தோத்திரம். உம்முடைய கட்டளை வெளிப்பட்டதுக்காக எல்லா கைகளை உயர்த்தி கட்டளை சொல்லுங்கள். கட்டளை வெளிப்பட்டதுக்காக நன்றி. நீர் கட்டளை இட்டு விட்டீரே. உம்முடைய கரபப கபபல தலாரியாம்பல ஷத்தலாரியா உரபபல தலாரியாம்பல ஷத்தல கபௌரியா. ஓ ஹalleluya. உம்முடைய ஓரபா சந்தல கபபல தலாரியா. ஆண்டவரே 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 கட்டளை வெளிப்பட்டதுக்காக நன்றி, கட்டளை வெளிப்பட்டதுக்காக நன்றி. ஓ ஹalleluya. இங்கே மாத்திரமல்ல, தூரம் இருந்து கேட்கிற உங்களுக்கும் தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தேவன் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். தேவன் உன கட்டளையிட்டு விட்டார். ஓ ஹalleluya. தூரத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர்களும் முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே கட்டளை வெளிப்பட்டதுக்காக நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற தேவனே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர்தான் தந்தீர், நீர்தான் என் இருதயத்திலே வைத்தீர், நீர்தான் என் வாயிலே வைத்தீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா. நீர் சொன்னீரே, நான் சொன்னேன் என் வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னீரே, என் வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னீரே. ஆண்டவரே ஆண்டவரே, ஓ ரபா சத்தலா கபபலா தலாரியா, ஓ ரபா சத்தலா கபௌரியா. ஹalleluya. என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே, தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறி ஆண்டவரே, இந்த வெளிப்பட்ட கட்டளைகள் தடைகள் எல்லாம் விலகி ஆண்டவரே, இந்த முதலாவது நாளிலேயே உம்முடைய பிள்ளைகள் வெளிப்பட்ட கட்டளையை அனுபவிக்கிறதற்கு ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேகன் நாமத்திலே என்னுடைய கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேல் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தருடைய ஊழியனாய் கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, நிறைவேறுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், உம்முடைய நாமம் மகிமைப்பட்டும். இங்கேயும் தூர இடங்களில் இருந்து கேட்கிற மக்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த டிவிடி மூலமாக, இந்த வேறு யூடியூப் மூலமாக, எதன் மூலமாக செய்தி கேட்டாலும்
அவர்கள் கேட்கிற வேளையிலேயே உம்முடைய வசனம் விடுதலை ஆக்குகிற அந்த விசுவாசத்தை உண்டாக்கி விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உண்மையாய் ஆண்டவரே, இந்த 12வது மாதம் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தின் மாதமாய், உம்முடைய கட்டளை அனுபவிக்கிற ஒரு மாதமாய் ஆண்டவரே இருக்க உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாது அவன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணின அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாய் கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்தலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.